வணக்கம் நண்பர்களே. கடும் நிதி நெருக்கடியில் காந்தி ஆசிரமம் மத்திய மாநில அரசுகள் உதவ கோரிக்கை என்ற ஒரு செய்தி இன்று தினமலர் வெளியிட்டிருந்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் அமைந்த காந்தி ஆசிரமம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருப்பதாகவும், மத்திய அரசின் ஜிஎஸ்டி கொள்கையால் சோப்பு, தேன் போன்ற பொருட்கள் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டு ஆண்டுக்கு 6 கோடி அளவு விற்பனை செய்த இந்த நிறுவனம் இன்று மிகவும் தள்ளாடுவதாகவும், பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளது, விற்பனை சரிந்துள்ளது என்ற கவலையை இந்த செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது இதற்கு வழங்கப்பட்டிருந்த 2 கோடி மானியம் நிறுத்தப்பட்டுள்ள ஆவணத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ள ஒரு செய்தியும் பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு துயரமான செய்திதான். சுயசார்பு காந்தி ஆசிரமம் என்பது சுயசார்பு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது, கிராம பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த அடிப்படையில் இங்கு உற்பத்தி செய்யப்படும் பருத்திகள், சோப்பு, தேன் போன்ற பொருளுக்கு ஜிஎஸ்டி என்பது கண்டிப்பாக இந்த நிறுவனத்தை நலிவில் கொண்டு போய் நசிவடைந்து விட்டுவிடும். மேலும் உயர்நக சோப்புகள், கதராடைகள் இராணுவம், அரசு துறைகள் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை இவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஏற்கனவே காந்தி பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டம் மாற்றியமைக்கப்பட்ட சூழலில் காந்தி பெயருள்ள ஆசிரமத்தில் உள்ள சிக்கலை, நிதி நெருக்கடியை போக்க வேண்டும் என்ற நிலைத்தான் பார்க்க வேண்டியிருக்குது. மத்திய மாநில அரசுகள் நேரடியாக உதவ வேண்டும் என்ற கோரிக்கை சரியான கோரிக்கை மட்டுமல்ல, சுயசார்பு பொருளாதாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகும்.